Telegram is the only social media app எங்க உங்களால uncensored messagesலாம் சென்ட் பண்ண முடியும். அண்ட் Telegram ஒரு சேஃபான ஆப் டு கம்யூனிகேட். உக்ரைன் ரஷ்யா வார்ல கம்யூனிகேஷனுக்கு மெயினா யூஸ் பண்ற ஆப் Telegram. ஏன்னா கவர்மெண்ட் ஏதாவது தப்பு பண்ணும்போது அதை அக்யூஸ் பண்ணி நான் ஏதாவது கண்டென்ட் போட்டேன்னா அந்த கண்டென்ட்டை கவர்மெண்டால டிலீட் பண்ண முடியாது. பட் இதே அட்வான்டேஜஸை வச்சு மணி லாண்டரிங், சைல்டு எக்ஸ்ப்ளோட்டேஷன், ஃப்ராட், ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் நடக்குது. இது ரீசனா வச்சு தான் டெலகிராமோட ஃபவுண்டர் அண்ட் பார்ட் டைம் ஸ்பெர்ம் டோனரான பாவல் டுரோவை அவரோட பிரைவேட் ஜெட்ல பிரான்ஸுக்கு வரும்போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் டெலகிராம் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் சேட் பண்ணுறது சேஃபா அண்ட் இவர் நல்லவரா இல்லை கெட்டவரான்றதா பார்க்க போகிறோம். பாவல் டுரோ ஒரு ரஷ்யன் அண்ட் இவர்கிட்ட பிரான்ஸ் சிட்டிசன்ஷிப் இருக்கு. ஓவர் $15 million ஒர்த், கிட்டத்தட்ட 100 குழந்தைங்களுக்கு அப்பா. ஆனால் எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்ததில்ல. ஃபர்ஸ்ட் வீக்கேன்ற சோஷியல் மீடியா ஆப்பை வித்துட்டு இப்போ டெலகிராமை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிருக்காரு. இப்போ டெலகிராமில் ஓவர் 1 billion யூசர்ஸ் கிட்ட இருக்கு. வெறும் 20 ஒர்க்கர்ஸ் வச்சு ரன் ஆகிற டெலகிராமில் ஆட்ஸ் ரன் ஆகாது அண்ட் அன்சென்சார்டு மெசேஜஸ்லாம் சென்ட் பண்ண முடியும். அதாவது பாம்பிங் மாதிரி யூஸ்ஃபுல்லான மெசேஜஸ்லாம் பிளாக் ஆகுது. பட் மற்ற மெசேஜஸ்லாம் மானிட்டர் பண்ணி பிளாக் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் எப்படி மானிட்டர் பண்ணுறாங்கன்னா, டெலகிராம் கிட்ட இருக்கிறது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கிடையாது, வெறும் என்கிரிப்ஷன் தான். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனில் என்கிரிப்ட் அண்ட் டீக்ரிப்ட் பண்ணுற கீஸ் யூசர் கிட்ட மட்டும் தான் இருக்கும். என்கிரிப்ட் ஆன மெசேஜ் சர்வரில் சேவ் ஆயிருந்தாலும் அதை டீக்ரிப்ட் பண்ணுற கீ யூசர் கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஸோ யூசரால் மட்டும் தான் அந்த மெசேஜை ரீட் பண்ண முடியும். Why are you gay? அப்படி வேற யாராவது அந்த மெசேஜை தெரிஞ்சுக்கணும்னா உங்க வாய் வழியா மட்டும்தான் அந்த மெசேஜை தெரிஞ்சுக்க முடியும். பட் டெலகிராம்ல என்கிரிப்ஷன் கீயோ சர்வர்ல சேவ் ஆயிரும். ஸோ இதனால டெலகிராமால உங்க மெசேஜை ரீட் பண்ண முடியும். பட் பாவல் டிரோ ஒரு கண்ணியமான மனுஷன். எந்த அளவுக்கு கண்ணியம்னா அவர் கண்ணியத்தை பார்த்து சொட்டையா பண்ண முடியலாம் திரும்பி வந்துருச்சு. பாவல் டிரோக்கு நம்ம பிரைவசி மேல ரொம்ப அக்கறை இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, என்னதான் கவர்மெண்ட்டுக்கு என்கிரிப்டான மெசேஜோட ஹார்ட் டிரைவ் கிடைச்சாலும் அதை டீக்ரிப்ட் பண்ற கீஸை ஏதாவது சேஃபான கண்ட்ரில வச்சிருவாங்க. ஸோ இந்த கவர்மெண்டால அந்த கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இவ்வளோ வேலை பண்ணுறதுக்கு பேசாமல் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனே பண்ணலாமே நீங்கள் கேட்கலாம். சப்போஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாவை சிக்னல் மாதிரி எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கிற ஆப்ஸில் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஃபோன் தொலையும் போது அந்த டேட்டாவும் அப்படியே போயிடும், திரும்பி கிடைக்காது. பட் டெலகிராமை மல்டிபிள் டிவைசஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோனில் டேட்டா தொலைஞ்சாலும் லேப்டாப்பில் திருப்பி ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அண்ட் டெலகிராமில் சீக்ரெட் சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான். நம்ம டேட்டாக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பாவல் டிரோவை ஏன் பிரான்ஸ் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, யூரோப்பில் இப்போ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனையே பேன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வச்சா இந்த மாதிரி தப்பான வேலை பண்ணுறவங்களாம் மானிட்டர் பண்ண முடியாது. அப்படி எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இல்லைனாலும் டெலகிராமை கவர்மெண்டால மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ கடைசியில் யாரையுமே அரெஸ்ட் பண்ண முடியாமல் டெலகிராம் சிஇஓவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா எலான் மஸ்கே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நல்ல வேலை அவர்கிட்ட எந்த யூரோ கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பும் இல்லை. பட் இப்படியே போச்சுன்னா 2030 ஒரு மீமை லைக் பண்ணதுக்கும் உங்களை ஜெயிலில் போடுவாங்க அப்படின்னு எலான் மஸ்க் சொல்றாரு. Please, I want to reach 1 million likes. So please, subscribe. Okay, thank you.